மரணம் என்பது முடிவு அல்ல, அது ஒரு கதவு. அந்த கதவை தாண்டிய பின் ஆத்மா தன் வாழ்க்கையின் உண்மையான தீர்ப்பை எதிர்கொள்கிறது. அனைத்து நரக வேதனைகளையும் கடந்து வந்த ஆத்மா ஒரு தெய்வீக சபையை அடைகிறது. அதன் பெயர் மகாயம சபை. அங்கே ஆத்மாவின் அனைத்து கர்மங்களுக்கும் இறுதி விசாரணை நடைபெறுகிறது. முன்னிலையில் அமர்ந்திருப்பவர் நீதியின் தேவன் யமராஜர். அவரின் அருகில் கர்ம கணக்குகளை பதிவு செய்பவர் தெய்வீக சாட்சியான சித்திரகுப்தர். இது வஞ்சனை நடக்காத இடம். இங்கு மறைவு இல்லை. ஆத்மாவின் ஒவ்வொரு ஆசையும், ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு புண்ணியமும் தெய்வீக கணக்கில் பதிவாகியுள்ளது. அந்த கணத்தில் ஆத்மாவின் கண் முன்னே அதன் முழு வாழ்க்கையும் ஒரு திரைப்படம் போல ஓடுகிறது. சித்திரகுப்தர் கூறுகிறார், ஓ ஜீவனே, உன் கர்மங்களின் விளைவுகள் இப்போது உன் முன்